அன்பான பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்ம ஊர் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாலிபத்தாளர்களுக்கும் அனைவருக்கும் என்ன சொல்ல போனால் நம்ம ஊர் கருசாமி கோயில் இவ்வளோ நாளாக மூடி இருந்துச்சு. இன்றைக்கி கோயிலை திறந்து நம்ம திருவிழாவை ஆரம்பித்தாச்சு. நம்ம திருவிழா நல்லபடியாக அமையணும், நல்லபடி நடந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும்னு எல்லாத்தையும் கும்பிட்டு நம்ம கருசாமியை கும்பிட்டு திருவிழா ஆரம்பிக்கிறோம். கலைக்குழுவர் வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், எல்லாரும் பார்த்து சந்தோஷமாக. பழி கருப்ப என்ன தப்பு பண்ணா? நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எதுவும் பண்ணலையா? எதுவும் பண்ணல. அது என்னையா பண்ணா? உங்களுக்கு இயற்கையை கொடுத்தேன்டா. மரம், செடி, கொடி, காடு, வளைகள் எல்லாத்தையும் கொடுத்தேன். ஒன்றுத்தையும் ஒழுங்காக பயன்படுத்தினீங்களா? மரத்தை வெட்டினீங்க, வீடுகளாக கட்டி மரத்தையே அழிச்சுட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். எப்படி மழை வரும்? ஏரி, ஆறு, குளம் அத்தனையும் துண்டடிச்சிட்டீங்க. பெய்கிற மழையும் ஏதாவது தண்ணி தேய்க்க வைக்கிறீங்களா? இல்லையே, இல்லையே, எதுவும் தேய்க்க வைக்கிறது இல்லை. எல்லாமே வீணா கடலுக்கு தான் போய் சேருது. பழி கருப்பன், கருப்பை கை விட்டுட்டா. இதே எத்தனை நாள்டா சொல்லியிருப்பீங்க? அப்புறம் கேன்சர் வருது. அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களே பிறக்க மாட்டேங்குது. எல்லாமே மலட்டு ஜென்மனாக இருக்க. இப்படி ஒரு பழி ஐயா, நம்ம கிராமத்தில் பல நோய் வருது ஐயா. அதுக்கு யார்டா காரணம்? நாங்கள் எங்களை நம்பி இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்காக தான் சுய அறிவு, சிந்திக்கிற புத்தியை கொடுத்தேன். சிந்திச்சிங்களா? சிந்திக்கிறீங்க. எதை பற்றி சிந்திக்கிறீங்க? என்ன புதுசாக பொருள் கொண்டு வரலாம், என்ன புதுசாக எப்படியெல்லாம் செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம், இப்படி தாண்டா அவங்க என்ன போகுது. அரசாங்கம் சொல்கிறாங்க பிளாஸ்டிக்கை ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே டீ கடை போய் பார்சல் டீ பிளாஸ்டிக் கவரில் வாங்கிட்டு வரீங்க. ஹோட்டலுக்கு போனால் சாம்பார் சட்னி சூடாக கொடுத்தா பார்சல் கட்டி வரீங்க. அதுலதான் கொடுக்குறாங்க. அதுல என்ன கெமிக்கல் கலந்துருக்கு? சூடா ஊத்துனா பிளாஸ்டிக் உருகாம இருக்கிறதுக்காக கெமிக்கல் கலந்துருக்கான். அந்த கெமிக்கல் கலந்த சூடான டீ, சூடான சாம்பாரை சாப்பிட்றதுனால மலட்டுத்தன்மை உருவாகுது, கேன்சர் உருவாகுது. அந்த பிளாஸ்டிக்கை எரிக்கிறதுனால ஆஸ்மா வியாதியே உருவாகுதான். அதுவும் இல்லாமல் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. அந்த பொல்யூஷன், புகை, வண்டி போகிற புகை எல்லாமே பிளாஸ்டிக் எரிக்கிறதெல்லாம் சேர்ந்து ஓசோன் மண்டலத்தை ஓட்ட விழுந்துருக்கு. கேட்டால் சூரியன் அதிகமாக எரிக்கிறான் நம்மளை. அப்படி அந்த ஓசோன் மண்டலம் என்னது? அது ஒரு காற்று வழி மண்டலம். சூரிய வெப்பத்தை எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்கக்கூடிய சக்தி தான் அந்த ஓசோன் மண்டலம். அந்த ஓசோன் மண்டலத்தில் புகையெல்லாம் விட்டு பிளாஸ்டிக்கை எரிச்சு, துணியெல்லாம் எரிச்சு அந்த ஓசோன் மண்டலத்தை ஓட்ட விழுந்துருச்சு. சூரிய ஒளி அதிகமாக எரிச்சு, அதனால் உங்களுக்கு வெப்பம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க மரத்தை வெட்டி சுடுகாடு ஆக்குறது தான் காரணம். அதுக்கு என்ன செய்யும்? மரத்தை நட்டு வளங்கடா. இயற்கையான காற்று கிடைக்கும், இயற்கையான வாழ்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஆத்தா பழி வாங்கிட்டா, அப்பா பழி வாங்கிட்டான், அப்படி எங்க மேல பழிய போட்டு நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. சரி, இனிமேலாவது நான் சொல்றதை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா இருந்த உங்க கிராமம் எவ்வளவு செழிப்பா இருந்ததோ அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கும். உழைத்து நம்ம கிராமத்தை காப்பாற்றுவோம். மரத்தை வெட்டாமல் மரத்தை பாதுகாப்போம், வனத்தை அழிக்காமல் வனத்தை பாதுகாப்போம், பறவைகளை காப்போம், வனவிலங்குகளை காப்போம், நம் மனித நேயத்தை நேசிப்போம்.